வணக்கம். நவம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று யூஎஸ்ஏல ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கு. நேஷனல் கார்ட் ட்ரூப்பை சார்ந்த 2 பேர் பலத்த காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்டென்சிவ் கேரில். முதல் வந்த ரிப்போர்ட்ஸில் அவங்க உயிரிழந்திருக்கலாம்னு வந்தது. அதுக்கப்புறம் இல்லை, இன்டென்சிவ் கேரில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. இந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர் யார் அப்படின்றது இன்னும் சரியாக தெரியலைங்க. அது 29 வயதான ஆப்கான் நாட்டவர் அப்படின்னு என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் யூஎஸ்ஏக்கு 2021ஆம் ஆண்டு வந்திருக்கிறாருன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் 90 கோடி ரூபாய்க்கான ஸ்கேமை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் பசங்க இதில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க, கூட படிக்கக்கூடிய பசங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை எடுத்து வேறு சிலருக்கு அது கொடுத்துருக்காங்க. அந்த சிலர் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. துபாய், சைனா வழியாக கிரிப்டோ கரன்சியாகவும் அவங்க மாற்றி இருக்கிறாங்க. இப்போ இதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. அடுத்த G20 சமிட், அதாவது 2026க்கான G20 சமிட் யூஎஸ்ஏல நடைபெற இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாரிடாவில் நடைபெற இருக்கு. இப்போதான் இந்த ஆண்டு 2025 முடிஞ்சது. சவுத் ஆப்பிரிக்காவில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கெடுத்திருந்தாரு. ஆனால் யூஎஸ்ஏ புறக்கணிச்சிருந்தாங்க. அவங்க சொல்லி இந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஒயிட்ஸ் மீது அங்கே இனப்படுகொலை நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டில் தான் அவங்க அது புறக்கணிச்சிருந்தாங்க. இப்போ யூஎஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 யூஎஸ்ஏல நடைபெற இருக்கக்கூடிய அந்த G20 சமிட்டுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழைப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி குறித்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2026ல் 6.6% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது முன்ன சொன்னதே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2027 நிதியாண்டில் 6.2% குறையும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, யூஎஸ்ஏ விதித்திருக்கக்கூடிய அந்த அதிகமான டேரிஃப் அதை அப்படியே நிலைக்கும் பட்சத்தில் அப்போ 6.2% இந்தியாவுடைய ஜிடிபி குறையும்னு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. நிஃப்டி 50 இன்னைக்கு ரெக்கார்ட் ஹை ஆகிட்டு இருக்குங்க. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம், ரெக்கார்ட் ஹை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு ரெக்கார்ட் ஹை ஆகிட்டு இருக்குது. இதற்கு முன்னாடி செப்டம்பர் 2024 அந்த ரெக்கார்ட் ஹை இருந்தது. இன்னைக்கு இன்ட்ராடேல மத்திய அளவில் பார்க்கும்போது 26,300 லெவலில் கடந்திருந்தது. நிஃப்டி 50 புது ரெக்கார்ட் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆர்பிஐடைய சாவரின் கோல்ட் பாண்ட் அடுத்த பாண்டோடைய சீரிஸ் மெச்சூர் ஆகுதுங்க. அடுத்த பாண்ட் சீரிஸோடைய நம்பர் 2017-18 சீரிஸ் 9 நவம்பர் 27ஆம் தேதி மெச்சூர் ஆகுது. எப்போ கொடுத்தாங்கன்னா நவம்பர் 2017 இதை கொடுத்துருந்தாங்க இந்த பாண்ட். அப்போ இஷ்யூ பிரைஸ் 1 கிராமுக்கு 2,914 ரூபாய். இப்போ அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய ஃபைனல் ரிடம்ஷன் பிரைஸ் 1 கிராம் தங்கத்திற்கு 12,484 ரூபாய். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 330% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அது சேர்க்காம தான் 330% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்துருக்காங்க. சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெல்லி என்சிஆரில் இருக்கக்கூடிய காற்றுடைய தரம் மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக 14வது நாள் வெரி புவர் அப்படின்ற கேட்டகரைசேஷனில் வருது காற்றுடைய தரம். 349 ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லி என்சிஆர் ரீஜன் சுற்றி. மும்பையிலும் மாடரேட்டாக இருக்குது. மாடரேட்ன்றது அந்த கேட்டகரைசேஷனுங்க. ஏக்யூஐ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் மாடரேட்டாக இருக்குங்க. அதோடைய எண்ணிக்கை 159ஆக இருந்தது. தகவல் நமக்கு எடுத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஜேஎன்கே பேங்க் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 750 கோடி ரூபாய், இது எக்விட்டி வழியாக 750 கோடி ரூபாய், பாண்ட்ஸ் வழியாக 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜேஎன்கே பேங்க். இந்தியா கிளைகால்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியாக 467 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. 51 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இதற்காக அவங்க ஒதுக்குறாங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் வழியாக வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு கடன் அடைப்பதற்கு பயன்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கிளைகால்ஸ். நம்ம முன்னே எப்போவுமே பார்க்குற மாதிரி எப்போவுமே ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அல்லது ஈக்விட்டி ஷேர்ஸ் வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணும்போது டைல்யூஷன் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணுவோம். இது நான் கால்குலேட் பண்ணும்போது டைல்யூஷன் 8.2% வருது இந்தியா கிளைகால்ஸ்க்கு. தவறாக இருக்கலாங்க. இந்தியா கிளைகால்ஸ் உங்களுக்கு ஆர்வமான ஸ்டாக்காக இருக்குன்னா இன்னொரு முறை இதை சரிபார்த்து கொள்ளுங்க.
ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. இன்ட்ராடேனா நம்ம மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க. சிஎன்பிசி டிவி 8 ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. கம்பெனிக்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1300 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்திருக்கு. 11% இன்ட்ராடேல விழுந்தது. நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தாங்க. ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ப்ரொமோட்டரான வேர்ல்பூல் மொரிஷியஸ் ஷேர்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்காங்க. 7.5% ஸ்டேக்கு விற்பனை செய்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 8 ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குன்றது உறுதி செய்திருக்காங்க. ஆனால் யார் வாங்கியிருக்காங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்ற தகவல் சொல்லலை. 1.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 11.8% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக உறுதி செய்திருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 இன்ட்ராடேல 11% விழுந்தது வேர்ல்பூல் இந்தியா. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுந்தது. நம்ம முன்னவே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க கார் தேக்கோ மற்றும் பைக் தேக்கோவை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கம்பெனி தரப்புலேருந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஆமாம், பேச்சுவார்த்தையில் இருப்பதாக. இப்போ அதை கைவிட்டிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 8 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பேரும் மியூச்சுவலாக அதை டெர்மினேட் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 5% கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்ததற்கு. பயோகான் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். முன்ன நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. பயோகானுடைய மற்றொரு நிறுவனம் தான் பயோகான் பயாலஜிக்ஸ். அவங்களுடைய ஐபிஓ வழியாக அதை லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 8 கொடுத்துருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, கம்பெனி வந்து வேறொரு ஆப்ஷனும் கன்சிடர் பண்ணுறாங்க. பயோகான் பயாலஜிக்ஸை பயோகானுடனே இணைப்பதற்கு. ஸோ அதை ஐபிஓ லிஸ்டிங் பண்ணாமல் மர்ஜர் பண்ணிடலாம், பயோகானுடைய மர்ஜர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சப்சிடியுடைய மதிப்பு $4.5 பில்லியன் சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். பட்டேல் இன்ஜினியரிங் இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. இன்ட்ராடேல 15% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 2 கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து 798 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட்ஸ் இது. அசோகா பில்கான் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. பொதுவாகவே இன்னைக்கு நிஃப்டியும் பாசிட்டிவாக தான் இருந்தது. நேற்று நிஃப்டி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. க்ளோசிங் பேசிஸ்ல 1% அதிகரித்ததுன்னு பார்த்தோம். ஸோ நிஃப்டியும் பொதுவாகவே பாசிட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அசோகா பில்கான் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. என்டிடிவி ப்ராஃபிட்ல ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க 5 ப்ராஜெக்ட்ஸில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை விற்பனை செய்து ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. 1814 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்துகிறாங்க. யார் வாங்குறாங்க? மேப்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் இந்த 5 ப்ராஜெக்ட்ஸுடைய ஸ்டேக்கை வாங்குறாங்க. சாலாசர் டெக்னோ இன்ஜினியரிங் ஒரு பெனி ஸ்டாக் இன்னைக்கு இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. அவங்களுக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ரயில் விகாஸ் நிகம் கிட்ட இருந்து 695 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட்ஸ் இது. ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமாக அவங்க விதிமீறல் செய்திருக்கிறாங்க. சில விதிகளை சரியாக பின்பற்றலன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க செபி. ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் மீது தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். அவங்க புது வாகனங்களை அறிமுகம் செய்கிறாங்க. 7 சீட்டர் எலக்ட்ரிக் எஸ்யூவியை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. XEV 9S. அதோடைய துவக்க விலை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். அதற்கான புக்கிங்ஸ் வந்து ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகுது. டெலிவரி வந்து ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு வாகனத்தையும் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. BE6 ஃபார்முலா இ எடிஷன். இது லிமிடெட் எடிஷன் நினைக்கிறாங்க. எப்படி பேட்மேன் எடிஷன் அவங்க கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதோடைய துவக்க விலை கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய். இதோடைய புக்கிங்ஸ் ஜனவரி 14ஆம் தேதி துவங்கும்னு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 8 அர்பன் கம்பெனிக்கு கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 120. நேற்று க்ளோசிங்லேருந்து 13% விழும்னு கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் கருதுறாங்க. வின்சோ நிறுவனத்துடைய நிறுவனரை இடி கைது செய்திருக்கிறாங்க. 2 பேர் நிறுவனர்களாக இருக்கிறாங்க, கைது செய்திருக்கிறாங்க. சௌமியா சிங் ராத்தோர் மற்றும் பவன் நந்தாவை கைது செய்திருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. வின்சோ, கேம்ஸ் கிராஃப்ட் போன்ற நிறுவனங்கள் மீது இடி ரைட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்துக்களை முடக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கைது நடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 8 சொல்லியிருக்கிறாங்க. வின்சோவுடைய நிறுவனர்களை கைது செய்திருக்கிறாங்க. குற்றச்சாட்டு அதே தாங்க, மணி லாண்டரிங் செய்திருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இந்த விசாரணையில் கூடுதலாக என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு வந்து ஆன்லைன் கேமிங்கை தடை செய்திருக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை எல்லாமே அவங்க திரும்ப கொடுத்துருக்கணும். யாரெல்லாம் அந்த வாடிக்கையாளர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம 43 கோடி ரூபாயை கம்பெனியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு புது குற்றச்சாட்டும் இப்போ வந்திருக்கு. இப்போ இடி கேம்ஸ் கிராஃப்டோடைய நிறுவனரை கைது செய்திருக்கலாங்கன்ற இன்னும் தெரியலைங்க. சிஎன்பிசி டிவி 8 சொல்லலை. வின்சோடைய நிறுவனர்களை கைது செய்திருக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். பேயர் கிராப் சயின்ஸுடைய ரேட்டிங்கை HSBC அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது ஹோல்ட் ரேட்டிங், அப்கிரேடுக்கு பிறகு பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5200 ரூபாய். பேடிஎம் இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. RBI அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ்க்கு அக்ரிகேட்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கான முழு அனுமதி இப்போ RBI வழங்கியிருக்கிறாங்க. முன்ன இன் பிரின்சிபல் அப்ரூவல் வழங்கியிருந்தாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க பேடிஎம், அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது.
இமாமி குறித்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? தொடர்ந்து பை ரேட்டிங் குடுக்குறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 825 61% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். பிரிகேட் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18லேருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கேரளா மாநிலத்தில் அவங்க ஒரு ஐடி இன்ஃப்ராவை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. 4800 ஏக்கர் நிலத்தில் இதை டெவலப் பண்ணுறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ் அமைக்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலையும் அமைக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் இன்ட்ராடேல 5% அதிகரித்ததற்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.